ஒரு 3 மணி நேரத்துக்கு போரே அடிக்காம செம்மையா என்டர்டைன் பண்ணக்கூடிய ஒரு மூவி சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு கேக்குறீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இந்த மூவியோட நேம் வந்துட்டு கோலம். இது ஒரு மலையாள மூவி. தமிழ்லையும் டப் பண்ணியிருக்காங்க. அமேசான் பிரைம் ஓடிடியில் வந்துட்டு இந்த படம் வந்து அவைலபிள் இருக்குது. இந்த கோலம் மூவி வந்துட்டு முழுக்க முழுக்க கிரைம் த்ரில்லர் ஹாரர் அப்படிங்கிறத மையமா வச்சு எடுக்கப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான படம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட சஸ்பென்ஸ் ட்விஸ்ட் அப்படின்னு வச்சு படத்தை ரொம்ப சுவாரஸ்யமா கொண்டு போயிருக்காங்க. தமிழ் படங்களா பார்த்து போர் அடிச்ச உங்களுக்கு இந்த படம் ஒரு செம்ம ட்ரீட்டா இருக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அப்படி இந்த மூவில என்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது மாதிரியான மூவி ரிவ்யூஸ், சினிமா ரிலேட்டடான அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மூவி பிரியராக இருந்தால் அவருக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் ஸ்டார்ட் ஆன உடனே ஒரு ஆஃபீஸ் ஒன்று காட்டுவாங்க. அந்த ஆஃபீஸில் கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 20 எம்ப்ளாயிஸ் தான் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த ஆஃபீஸோட பாஸ் வந்துட்டு அந்த ஆஃபீஸ்லேயே மர்மமான முறையில் இறந்து போயிடுவார். இந்த விஷயம் தெரிஞ்ச அந்த ஆஃபீஸோட எம்ப்ளாயிஸ்லாம் போலீஸ்க்கு கால் பண்ணுவாங்க. சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் வந்துட்டு இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் இவர் வந்துட்டு ஆக்சிடென்டலாக தான் இறந்து போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆனால் அந்த போலீஸ்களோட உயர் அதிகாரியாக இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் மட்டும் இவர் வந்துட்டு ஆக்சிடென்டலாக இறந்து போகலை, யாரோ வந்துட்டு இவரை மர்டர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுவார். அந்த ஆஃபீஸில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ், அந்த கொலை நடந்த சம்பவத்தில் இருக்கக்கூடிய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், இப்படி எதுலையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவர் கொலை தான் செய்யப்பட்டாரு அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்காது. அப்புறமா இவர் பிஸ்னஸ் மோட்டிவ்ல கூட கொலை பண்ணப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோணத்திலையும் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா இவரோட பிஸ்னஸ் பார்ட்னரையும் அங்கே வர வச்சு அவர்கிட்டையும் விசாரணை பண்ணுவாங்க. அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயிஸோட மொபைல் எல்லாத்தையுமே வாங்கி வச்சுக்குவாங்க. அதில் தான் இவங்களுக்கு ஒரு க்ளூ ஒன்று கிடைக்கும். இப்படி எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்காதனால அந்த ஆஃபீஸில் உள்ள எம்ப்ளாயிஸ் எல்லாத்தையுமே ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு விசாரணை பண்ணுறாங்க. அந்த எம்ப்ளாயிஸ் எல்லாம் விசாரணை பண்ணும்போது அவங்களோட பேக்கையும் செக் பண்ணுறாங்க. இப்படி ஒரு பொண்ணோட பேக்கை செக் பண்ணல, அந்த பொண்ணோட பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் இருக்குது. அந்த ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸை பார்த்து அந்த இன்ஸ்பெக்டர் வந்துட்டு அந்த பொண்ணுகிட்ட எதுக்காக நீங்கள் எவ்வளோ ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் வச்சுருக்கீங்க, இதுக்கான ப்ரிஸ்கிரிப்ஷன் உங்ககிட்ட இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு வந்து உடனே வந்துட்டு நான் எந்த ஒரு டாக்டரையுமே வந்து கன்சல்ட் பண்ணல, எனக்கு நைட்டு வந்து சரியாக தூக்கம் வர மாட்டுது, அதனால தான் வந்துட்டு இந்த டேப்லெட்ஸை வந்துட்டு நான் என்னோட ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் ஷாப்பில் வந்து வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த பொண்ணோட வீடு இருக்கக்கூடிய ஏரியாவை சுற்றி இருக்கிற மெடிக்கல் ஷாப்ஸ்லாம் செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த பொண்ணு அந்த மெடிக்கல் ஷாப்ஸ் எதுலையுமே வந்துட்டு டேப்லெட் வாங்கலை அப்படிங்கிறது. அப்புறம் ஏன் இந்த பொண்ணு வந்துட்டு நம்ம கிட்ட பொய் சொல்லணும் அப்படிங்கிறத யோசித்த அந்த இன்ஸ்பெக்டர் அந்த பொண்ணோட மொபைலை செக் பண்ணி பார்ப்பாரு. அந்த பொண்ணோட மேப் ஹிஸ்ட்ரியில் அந்த பொண்ணு வந்து ரெகுலராக வந்துட்டு ஒரு டாக்டரை போய் பார்க்குற விஷயம் வந்து இவருக்கு தெரிய வரும். அந்த பொண்ணோட மொபைலில் இருந்த டாக்டர் வேற யாரும் கிடையாது, இந்த இன்ஸ்பெக்டரோட அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். இந்த இன்ஸ்பெக்டரும் அந்த டாக்டரோட வீட்டுக்கு போய் என்ன நடந்தது அப்படிங்கிறத விசாரிக்க போவார். உடனே அந்த டாக்டரும் என்கிட்ட டெய்லி நிறைய பேஷண்ட்ஸ் வர்றாங்க, அவங்க எல்லாத்தையுமே என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியாது, நீ சொல்கிற பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு எம்ப்ளாயி உங்ககிட்ட வந்தால் உங்களுக்கு தெரியாது, ஆனால் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்கக்கூடிய மொத்த எம்ப்ளாயியும் உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். நான் அந்த ஆஃபீஸில் வேலை பார்க்கக்கூடிய எல்லா எம்ப்ளாயிஸோட மொபைல்ஸையும் செக் பண்ணி பார்த்துட்டேன், அவங்களோட மேப் ஹிஸ்ட்ரி எல்லாமே ஃப்ரீக்வெண்ட்டாக உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வர்ற மாதிரி தான் காட்டுது, என்ன நடந்துச்சு அப்படிங்கிற உண்மையை வந்துட்டு என்கிட்ட மறைக்காமல் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் வந்து அந்த டாக்டர் கிட்ட கேட்குறாரு. உடனே அந்த டாக்டரும் வந்துட்டு அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட அந்த ஆஃபீஸில் உள்ள மொத்த எம்ப்ளாயிஸும் வந்துட்டு ஒரு நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு நான் தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விஸ்ட் ஒன்று போடுறாரு. அந்த ஆஃபீஸில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு பொண்ணு வந்துட்டு ரொம்ப வருஷம் கழிச்சு வந்துட்டு கன்சீவ் ஆயிருப்பாங்க. ஆனால் அவங்க குழந்தை வந்துட்டு பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு இறந்து தான் பிறக்கும். அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ரெகுலராக இந்த டாக்டர் தான் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வருவார். கடைசியாக அந்த பொண்ணோட ஸ்கேன் ரிப்போர்ட்டை செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வரும் அந்த பொண்ணோட டிஎன்ஏல நிறைய வந்து மாற்றங்கள் இருக்கிறது. இதுக்கப்புறமா இந்த டாக்டர் வந்துட்டு அந்த ஆஃபீஸில் வேலை பார்க்கக்கூடிய எல்லா எம்ப்ளாயிஸையுமே செக் பண்ணி பார்ப்பாரு. எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்கும். யாராவது ஒருத்தருக்கு டிஎன்ஏல இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் பரவாயில்ல, ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே டிஎன்ஏல ஒரே மாதிரியான பிரச்சனை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் வந்துட்டு அதை பற்றி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிப்பார். அதுக்கப்புறமா தான் தெரிய வரும் இவங்க அந்த ஆஃபீஸில் சாப்பிடக்கூடிய ஸ்நாக்ஸு, அங்கே குடிக்கக்கூடிய டீ, தண்ணி, இந்த மாதிரி இதில் இருந்தால் வந்துட்டு
இவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கு அப்படிங்கிறது. உடனே அந்த எம்ப்ளாயிஸ் எல்லாத்துக்குமே வந்து அந்த ஆஃபீஸில் இருக்கக்கூடிய பாஸ் மேலே டவுட் வரும். அந்த பாஸோட லேப்டாப்ல இருந்து ஒரு சில ஃபைல்ஸை வந்து அவருக்கே தெரியாமல் எடுத்துட்டு வந்து அந்த டாக்டர் கிட்ட ரிசர்ச் பண்ண சொல்லி கொடுப்பாங்க. இதற்கிடையில் அந்த பாஸ் வந்துட்டு மெடிசன் தயாரிக்கக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரி ஒன்றும் வச்சிருப்பாரு. அதுல இருந்து புதுசாக ஒரு மெடிசனும் தயார் பண்ணிட்டு வருவார். அந்த மெடிசனை யார்கிட்ட டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற டைமில் வந்துட்டு இவருக்கு வந்துட்டு தன்னோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயிஸை வந்துட்டு அதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் வரும். அப்படி அந்த எம்ப்ளாயிஸ்க்கே தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு இந்த மெடிசன்ஸை அவர் கொடுத்துக்கிட்டே வருவார். அதனால தான் அவங்களுக்கு இந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வரும். இந்த சைடு எஃபெக்ட்ஸ்னால அங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான நோய்கள்னால பாதிக்கப்பட்டுட்டே வருவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் தன்னோட பாஸ் தான் அப்படிங்கிற உண்மை தெரிஞ்ச அந்த எம்ப்ளாயிஸ் எல்லாருமே வந்துட்டு யாருக்குமே தெரியாமல் தன்னோட பாஸை வந்து போட்டு தள்ள ஒரு ஸ்கெட்ச் ஒன்று போடுவாங்க. அந்த ஸ்கெட்சையுமே வந்துட்டு யாருக்கிட்டையும் மாட்டிக்காமல் பர்ஃபெக்டாக வந்துட்டு எக்ஸிக்யூட்டும் பண்ணுவாங்க. கடைசியாக அந்த பாஸை கொலை பண்ணது அவரோட எம்ப்ளாயிஸ் தான் அப்படிங்கிறத அந்த இன்ஸ்பெக்டர் கண்டுபிடிச்சாரா, இல்லை இந்த எம்ப்ளாயிஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த இன்ஸ்பெக்டரோட கண்ணில் மண்ணை தூவிட்டு அந்த கொலை சம்பவத்துல இருந்து எஸ்கேப் ஆனாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்குது. நீங்க இது வரைக்கும் இந்த மூவியை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிற உங்களோட கருத்தை வந்துட்டு மறக்காம இந்த வீடியோல வந்து கமெண்ட் பண்ணுங்க. என்ன நேயர்களே, நாம இது வரைக்கும் நம்மளோட வீடியோல கோலம் மூவியை பத்தி ரிவ்யூ பண்ணோம். இந்த ரிவ்யூ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த வீடியோல வேறொரு படத்தின் ரிவ்யூவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜா.